கைஸ் இந்த எடிட்டிங் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. எனக்கே இல்ல உங்க எல்லாருக்கும் கூட பிடிச்சிருக்குன்னு நெனைக்கிறேன். எதுக்குன்னா, அசுரன் மூவில பிஜிஎம் யூஸ் பண்ணி ஒரு பர்த்டே எடிட்டிங் பண்ணேன். பர்த்டே இல்லனாலும் பரவால்ல. ஒரு ஆட்டிட்யூட் டைப் கூட பண்ணிக்கலாம். நான் 2ம் காட்டுறேன். நெக்ஸ்ட் டெமோ பார்த்துக்குன்னு நெனைக்கிறேன். அப்படி எப்படி இருந்துச்சோ காமெண்ட் பண்ணுங்க. புடிச்சா கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்க கண்டிப்பா. அதுக்கு முன்னாடி இந்த ஃபாண்ட்டோட லிங்க் அப்படியே இந்த ப்ராஜெக்ட்டோட லிங்க் கீழ டிஸ்கிரிப்ஷன்ல வச்சுட்டேன். அங்கிருந்து யூஸ் பண்ணிக்கோங்க. முதல்ல நான் ப்ராஜெக்ட் ஓப்பன் பண்றேன் உங்களுக்கு சொல்றதுக்காக. ஒரு நிமிஷம். ப்ராஜெக்ட் ஓப்பன் பண்ணா ஸ்டார்டர் பேஜ் இப்படி தான் இருக்கும். முதல்ல நீங்க என்ன பண்ணணும்னா, இங்க ஒரு 2 கேமராஸ் இருக்கும். இந்த 2 கேமராஸும் ஹைட் பண்ணிக்கோங்க. அப்படியே ஒரு பார்ட்டிகல் வீடியோ இருக்கும். இது கூட ஹைட் பண்ணிக்கோங்க. ஹைட் பண்ண அப்புறம் இங்க ஜூன் 22 இருக்கும். உங்க பர்சனோட பர்த்டே மந்த் அப்படியே ஒரு டேட்டும் வச்சுக்கோங்க. என்னன்னா மாத்திக்கோங்க. அப்படியே ஹேப்பி பர்த்டே இருக்கும். இது இப்படி இருங்க. அப்படியே இந்த பர்சனோட நேம் இருக்கும். இது கூட மாத்திக்கோங்க. என்னன்னா இன்னொரு ப்ராஜெக்ட் என்னன்னா இன்னொரு டெமோ பார்த்திருப்பாங்கன்னு நெனைக்கிறேன். அதுல ஒரு மந்த் ஆஃப் த உங்களுக்கு எந்த பிடிச்சோ அது வச்சுக்கோங்க. நான் இப்படி தான் வச்சுட்டேன். உங்களுக்கு என்னன்னா பர்த்டே இல்லைன்னா அப்படி வச்சுக்கோங்க. பர்த்டே இருந்தால் இப்படி தான் யூஸ் பண்ணிக்கோங்க. உங்கள் இஷ்டம். அப்படியே கேமரா 2 இருக்கும். இங்கே வந்தால் இங்கே என்ன பண்ணணும்னா ஒரு ஃபோட்டோ இருக்கும். இந்த ஃபோட்டோ காப்பி பண்ணி முதல்ல இருக்க ஃபோட்டோ காப்பி பண்ணி இங்கே பேஸ்ட் அப்படியே இன்னொரு பீட் மார்க் இருந்து இன்னொரு பேஸ்ட் அப்படியே இங்கே 3க்கு பேஸ்ட் பண்ணி அப்புறம் செகண்ட் பீட் மார்க் வந்து இந்த ஃபோட்டோ ஓப்பன் பண்ணி இங்கே ஒரு டைமர் ஆப்ஷன் இருக்கும். இது ஓப்பன் பண்ணி இங்கே டைமர் லென்த் இருக்கும். அது வைங்க. அப்படி இந்த ஃபோட்டோ கூட அப்படி தான் பண்ணுங்க. ஒரு நிமிஷம். நான் எல்லா ஃபோட்டோஸும் அப்படி தான் வச்சு இந்த ரெக்டாங்கிள் கீழே எடுத்துக்குவாங்க. இப்படி தான் ஒரு நிமிஷம். அப்புறம் ஒரு ஃபோட்டோ ஃபர்ஸ்ட் ஃபோட்டோ உங்களுக்கு என்னென்னா பர்த்டே பர்சனோட ஃபோட்டோ வச்சு மாற்றிக்கோங்க. நான் ஒரு ஃபோட்டோ மாற்றி காட்டுறேன். ஒரு நிமிஷம். நான் எக்ஸாம்பிளுக்கு ஒரு ஃபோட்டோ மாற்றிட்டேன். இந்த ஃபோட்டோ மாற்றிட்டு உங்களுக்கு எந்த ஃபோட்டோ பிடிச்சோ அந்த ஃபோட்டோ மாற்றிக்கோங்க. என்னென்னா பர்த்டே பர்சனோட ஃபோட்டோ மாற்றிக்கோங்க. அப்படியே சேம் இன்னொரு ஃபோட்டோ ஓப்பன் பண்ணி கரண்ட் ஃபீல்டில் போய் இங்கேருந்து மாற்றிக்கோங்க. இங்கே இருக்க 4 இமேஜஸ்ன்னு அப்படியே மாற்றிட்டு அப்படியே இந்த ஃபோட்டோ முதல்ல கரண்ட் ஃபீல்டில் போய் இது கூட மாற்றிக்கோங்க. முதல்ல என்ன பண்ணிட்டீங்களோ அப்படி தான். நான் இந்த ஃபோட்டோ மாற்றிட்டு எக்ஸாம்பிள் நான் கேர்ள்ஸ் ஃபோட்டோ மாற்றிட்டு உங்களுக்கு பாய்ஸ் ஃபோட்டோ தான் மாற்றிக்கோங்க. அப்படியே இந்த ஃபோட்டோ காப்பி லேயர் பண்ணி ப்ளேஸ் லேயர் அடிங்க. அப்படியே இன்னொரு ப்ளேஸ் லேயர் அடிங்க. அப்படியே பீட் மார்க் இருந்து பேஸ்ட் லேயர் அடித்து ஒரு நிமிஷம். அப்படியே இங்கே இருக்க எல்லா பீட் மார்க்கு பேஸ்ட் பண்ணுங்க. நான் எப்படி பண்ணால் அப்படியே சொல்லுவேன். ஒரு நிமிஷம். இங்கே இருக்க பீட் மார்க் வரைக்கும் பண்ணி சொல்லுவேன். முதல்ல நீங்கள் என்ன பண்ணணும்னா இங்கேருந்து பேஸ்ட் பண்ணிங்களோ இங்கே கொஞ்சம் ஃபோட்டோ லென்த்து நிறைய இருக்கும். இங்கே ஒரு டைமர் ஆப்ஷன் இருக்குது. இங்கே கட் பண்ணுங்க. முதல்ல எக்ஸ்பேண்ட் பண்ணுங்க. அப்புறம் கட் பண்ணுங்க. இப்படி தான் பீட் மார்க் நிறைய இருந்தால் கட் பண்ணுங்க. கம்மி இருந்தால் கொஞ்சம் எக்ஸ்பேண்ட் பண்ணுங்க. அப்படி தான் இது கொஞ்சம் நிறைய இருக்குது. சேம் அப்படி தான் கட் பண்ணுங்க. அப்படி இருக்க எல்லாம் ஒரு கட் பண்ணி அப்போது முதல்ல என்ன பண்ணிட்டீங்களோ அப்படி தான் ஒரு ஃபோட்டோ ஓப்பன் பண்ணி கரண்ட் ஃபீல்டில் போய் ஒரு ஃபோட்டோனையும் அப்படி தான் ரீப்ளேஸ் பண்ணி கூட்டி அப்புறம் 4 குவார்ட்டரில் எக்ஸ்போர்ட் பண்ணிக்கோங்க.